சாமியார் தாடியில ஃபயர். ஷோ சப்கான்ஷியஸ் மெமரி பவர். You might be get hurt due to the things which you may not aware in this society. You might get cheated by the people easily with the things which are very new to you and unfamiliar to you. Here is my try to make you aware of everything, the new concepts and the skills. I just want to travel with you guys in this new playlist. Know the unknown. சப்கான்ஷியஸ் மெமரி பவர், சப்கான்ஷியஸ் மைண்ட், இது மாதிரி பல இடங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் அமேசான்ஸில் புக் செல் பண்ணுவாங்க, அன்லாக்கிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். சில வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சப்கான்ஷியஸ் பவரை பற்றி கேள்விப்பட்டிருந்துக்கலாம். இதெல்லாம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை புக்கில் சொல்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேர் இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி கேள்விப்பட்றீங்கன்னா, நான் உங்கள் முகேஷ். இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. நம்மக்கிட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டில் நம்மளை ஒருத்தவங்க கிள்றாங்க அப்படின்னா நம்ம கண்ணு திரும்பி பார்த்து யார் கிள்றாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரை சொல்லும். பட் ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். உங்கள் கண்ணை வந்து ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கை ஸ்மெல்லு, அவங்களுடைய கையோடைய விதம், அழுத்தி இருக்கிற விதம், ஸ்மூத்தாக அமுக்கியிருக்காங்களா, ரஃப்பாக அமுக்கியிருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு குயிக்காக உங்களுக்கு வந்து இவங்க தான் அவங்க கண்ணை மூடியிருக்காங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லி, உங்கள் கிஷோரோ கோகுலோ யாரோ ஒரு பேர் சொல்லி உங்களை இவன் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? சப்கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது வந்து ரொம்ப குயிக்கானது. இட்ஸ் சம்திங் எ ஹியூஜ் மெமரி பேங்க். நம்ம பென் ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ இல்லை மெமரி கார்டோ அது மாதிரி ஒரு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அது. பல பேருக்கு 50 வயசு தானதுக்கப்புறம் பல விஷயங்கள் மறக்க ஆரம்பிக்கும். அதை எங்கே வச்சோம், இதை எங்கே வச்சோம், இது மாதிரி மறந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டு வரது தான் சப்கான்ஷியஸ் மைண்டா? டெஃபினெட்லி நாட். இட் இஸ் நாட் அ சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து சின்ன வயசில் நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் பேர் இது, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஆயாட்டை தான் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், இந்த ஆலமரத்தை தாண்டி தான் போவோம், இந்த தேட்டரில் போய் படம் பார்ப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் எல்லா விஷயங்களும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகாது. எந்த விஷயம் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 10th ஒரு லவ் ஃபெயிலியர்னா ஸ்டில் உங்கள் லைஃப்பில் 50 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எப்படி? ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க, திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க, கலாய் வாங்குறீங்க, இல்லை ஃபீல் பண்ணுறீங்க, ஹர்ட் ஆகிறீங்க. அப்படின்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பதிவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 32 GB பென்ட்ரைவில் 1 GB நீங்கள் ஒரு படம் ஏற்றுறீங்கன்னா அது மாதிரி விர்ச்சுவலி அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதில் ஒரு சின்ன பார்ட்டில் இந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை பற்றி சிம்பிளாக யோசிச்சிங்கனாவோ இல்லை உங்களுக்கு அது சம்மந்தமான கனெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லவ்வர் வந்து காஃபியை வந்து சுண்டரில் வச்சு எப்படி குடிக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் மாதிரி, அந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் எங்கேயாவது பார்த்த உடனே உங்கள் மைண்டில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். பீப்புள்ஸ் ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து ரொம்ப பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த விஷயம்னா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயமா இருக்கணும், இல்லை ரொம்ப சந்தோஷப்படுத்தின விஷயமா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் போது தான் அது உங்கள் மனசில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். அது மாதிரி உங்களுடைய கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பவர் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்கு பேர் என்னென்னா ஹோமியோஸ்டாட்டிக் இம்பல்ஸ். இதுதான் நம்மளுடைய ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 98.6 Fahrenheit இருக்கணும் அப்படிங்கிறது இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான செல்கள் இவ்வளோ ஹார்மோன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோ கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இது தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது உங்களுடைய கேரக்டர் வந்து மாறுச்சுன்னா, இன்கேஸ் இந்த ஹார்மோன்ஸ் இந்த செல்லுடைய பயன்பாடுகள் கண்டிப்பாக மாறும், உங்கள் ஹார்ட் பீட் மாறும், உங்கள் பாடி டெம்பரேச்சர் மாறும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். அதனால தான் சொல்லுவாங்க, நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். இது ரொம்ப முக்கியமான கோட். ஏன்னா நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் யோசித்து எழுதி பேசி கனெக்ட் பண்ணி அப்படி கொண்டு போகும் பட்சத்தில் அது ரொம்ப செமையாக இருக்கும். நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கலாம், ஷெர்லாக் ஹோம்ஸ், நம்ம அயன்மேன் வருவார்ல, அந்த படத்தில் அப்படி அவர் எப்படி எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணுறாரு.
அதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு, அதில் ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. இப்படி தான் பல விஷயங்களை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு மெமரைஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லி வந்து பாசிட்டிவான கோட்ஸ் கேளுங்க, இன்ஸ்பிரேஷனலான கோட்ஸ் கேளுங்க, ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள், ஒமிட் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பாசிட்டிவ் கேட்க 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 நீங்கள் அதுவாகவே மாறிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பீஸான சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான பர்சன் ஆவீங்க. இல்லை ரொம்ப மோசமான சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க ஆயிடுவீங்க. ஏன்னா சில பேர் சொல்லலாம், ஏன்னா என்னோட சுற்றி இருக்கவங்க அப்படி இருந்தாலும் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்க யோசிக்க கேட்க கேட்க ப்ராக்டிஸ் பண்ண நல்லா நோட் பண்ணிக்கங்க. ப்ராக்டிஸ் பண்ண அந்த விஷயம் உங்களோட கேரக்டராக மாறும். மேபி அது உங்கள் டிஎன்ஏல ஒரு ட்ரைட்டாக மாறி உங்கள் ஃப்யூச்சருக்கும் அந்த உங்களுடைய ஃப்யூச்சர் சன்னுக்கோ மேபி இந்த கேரக்டர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிசீஸ் மே நாட் பி கண்டக்டட் வியா டிஎன்ஏ. உங்களுடைய நோய் வந்து உங்கள் சந்ததிக்கு வந்து அப்படி டிசீஸ் வந்து கண்டக்ட் ஆகாது டிஎன்ஏ மூலியமாக. பட் ஆனால் உங்களுடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் ஆகும். சரிங்களா? சில முக்கியமான விஷயங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய எல்லா கம்ஃபர்ட் ஜோன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டால் மேபி நீங்கள் 2 பேர் சொல்லலாம், 3 பேர் சொல்லலாம். சிலர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம். சிலர் ஒரு ஆள் சொல்லலாம், ஒரே ஒருத்தன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். மற்ற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒரு ஆள் மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான்? ஏன்னா உங்களுடைய பிரெயினோ இல்லை உங்களுடைய பாடியோ இல்லை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோ அவன்கிட்ட மட்டும்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது. திரும்ப திரும்ப அவன்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணுது. ஈவன் தான் அவன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும், கலாய்ச்சாலும் திரும்ப திரும்ப அவனை வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுது. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கேரக்டர் நான் சொல்கிறேன். நான் காலை வெளில போகணுன்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் டெய்லி காலேஜுக்கு லேட்டாக தான் போவேன். 9:30 காலேஜ்னால் 9:35 9:30 அப்படி ரொம்ப லேட்டாக தான் போவேன். நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் என்னால் முடியாது. ஏன்னா நான் இப்படி லேட்டாக போகிறதா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. நான் எவ்வளோ தான் வெளில 4 மணிக்கு எந்திரிச்சாலும் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் என்னால் கரெக்டாக டைமுக்கு போக முடியலை. அதுக்கு காரணம் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலைல வெளில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லுங்கள், காலையில் எழுதுங்க. ஆக்சுவலி நிக்கோலா டெஸ்லா வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு, 369. ரொம்ப பவர்ஃபுல் நம்பர்ஸ். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சோடனே 3 தடவை நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதுங்க. மதியானம் அதை வந்து 6 தடவை சொல்லி பேப்பரில் எழுதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இந்த விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் மற்ற எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல உங்கள் ஆள் மனசுக்குள்ளே அந்த விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் கண்டிப்பாக ஒரு கேரக்டராக ஒரு ட்ரைட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நான் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு கெட்டவன், என்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லவனாக மாறணும், இந்த கேரக்டரை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு கெட்டவனை ஒரு நல்லவனாக மாற்றுறதோ, ஒரு நல்லவனை ஒரு கெட்டவனை மாற்றுறதோ கண்டிப்பான கஷ்டமான விஷயம்தான். சிலர் சொல்லுவாங்க நல்லவன்னு பெருகிறது ரொம்ப கஷ்டம், பட் கெட்டவனு பெருகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஆக்சுவலி ரொம்ப தப்பு தான். ஏன்னா ஒரு நல்லவன் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டவன் ஆக மாட்டான். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். நீங்கள் சிலர் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, சிலர் ஸ்மோக் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவன் ரொம்ப மென்டலி அப்செட் ஆகிடுவான். என்ன பண்ணணுன்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் புதுசாக ஒரு கேரக்டரையோ இல்லை புதுசாக ஒரு ஃபியரையோ சம்திங் கொண்டு வர ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அது உடனே அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் உங்களுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாத்ரூம் சிங்கரை கொண்டு போய் டக்குன்னு ஸ்டேஜில் விட்டு பாட வச்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பயம் வருமோ. அவங்களுக்கு மேபி எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க ஸ்டேஜில் பாடும்போது அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே சுக்குனராக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ப்ரோக் ஆகிடுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து டு சேஞ்ச் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை தான் வந்து எல்லோரும் அவங்க புக்கில் திரும்ப அன்லாக்கிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிள். டைம் மேனேஜ் பண்ணுறது இதனால தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். டைம் மேனேஜ் பண்ணுறது ஏன் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் அதுக்கு பழக்கப்படுத்தணும். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக செய்ய போகிறீங்க, க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள், 2 விதமான குழந்தைகள் வளர்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளருது. அவங்க அம்மா அப்பா நல்லா செட்டிலான ஃபேமிலி, அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா இல்லை, அவன் சொசைட்டியில் தான் வாழ்கிறான், அவனாக கஷ்டப்பட்டு முடிய வர்றான்னா அது இன்னொரு கைண்ட் ஆஃப் கேரக்டர். இந்த 2 கேரக்டரில் வந்து யார் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் ஒன். பட் ஆனால் யார் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பானா செகண்ட் ஒன். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பழக்கப்பட்டவனுக்கு புதுசாக இது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செகண்ட் ஜோனில் இருக்கவனுக்கு தேடல் ரொம்ப அவசியமாக இருக்குது. அவன் அடுத்த நாள் வந்து சர்வை பண்ணணுன்னா அவன் அடுத்து என்னென்ன பண்ணணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு புது ஐடியாஸ் உண்டாகும். அவனால் தான் இன்னும் மோர் சர்வை பண்ண முடியும்.
யாருக்கு தேடல் அதிகமாக இருக்கிறோ அவன் தான் சர்வை பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக இருக்கவனோ ரொம்ப கீழே இருக்கனோ சர்வை பண்ண முடியாது. அதனால் சில முக்கியமான விஷயங்கள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது 3 விதமான விஷயங்களே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ணுது. அதாவது ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருது. நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள்லாம் என்னடா வந்து புக்கில் படிச்சுட்டு வந்து அப்படி வளர்றா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் சில விஷயங்கள் நீங்களே உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய டிசைர், உங்களுடைய உண்மையான ஆசைகள். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை நான் ஒரு டீச்சர் ஆகணும், இல்லை நான் ஒரு டாக்டர் ஆகணும். எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியாதுங்க, எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ டிசைர். நீங்கள் என்ன வாங்கணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிற முக்கியமான டிசைர், உண்மையான டிசைர். செகண்ட் விஷயம் வந்து உங்களுடைய கனவு, ட்ரீம். நீங்கள் தூங்கும்போது உங்களுக்குள்ளே இல்லை அப்துல் கலாம் சொல்லுவார்ல, தூங்கும்போது வருவது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. அந்த தூங்க விடாமல் செய்கிறது கனவு கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் ஒரு ட்ரூ டிசைர். உங்களுடைய பேஷன் திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் பாதியிலேருந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம். யூர் ஆக்சுவலி கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அப்போ நீங்கள் அப்படி வரும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி உங்களை தூங்க விடாமல் பண்ணும். 3ஆவது விஷயம் லைஃப் கோல்ஸ். நான் என்னவாக விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. இப்போ இருக்க அந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா 3 விதமான விஷயங்கள், 3 விதமான பாதை. ஃபஸ்ட் பாதை அவங்களுடைய பேஷன், செகண்ட் பாதை அவங்களுடைய ட்ரீம், தேர்டு பாதை அவங்களுடைய ரியல் ஆக்சுவல் சொசைட்டி. இதுதான் ஃபஸ்ட் பாதையில் நான் போக ட்ரை பண்ணுவேன், என்னுடைய பேஷன் நோக்கி ஓட ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் சம்டைம்ஸ் இட் மே நாட் பி பாசிபிள். அண்ட் செகண்ட் பாதை என்னோடய ட்ரீம். நான் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னோடய இமேஜினேஷன். ஏன்னா எல்லா நேரமும் என்னோடய இமேஜினேஷன் வராது. பட் ஆனால் எப்பப்போலாம் வருதோ அந்த டைமில் நான் ட்ராக் மாதிரி போகணுன்னு நினைப்பேன். ஆனால் அந்த 2 விஷயங்களையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 3ஆவது ஒரு விஷயம் வரும், ஆக்சுவல் ரியல் சொசைட்டி. ஏன்னா பூவா வேணும், சாப்பாடு வேணும் இல்லை. ஸோ இந்த இமேஜினேஷன்லாம் வச்சு ஒன்றுமே வாங்க முடியாதுங்கிறது அந்த இடத்துல நமக்கு யோசிக்க தோணும். பட் ஆனால் அந்த இமேஜினேஷனை வச்சு நிறைய பீப்புள்ஸ் வந்து முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா, இது மாதிரி என் இமேஜினேஷன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு நாள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவங்க ஒரு கற்றுக்குட்டி தான், ஒரு பிகினர் தான். அதுலேருந்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்து தான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருக்காங்க. இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இட் ட்ரைஸ் டு டூ இட் வித் ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் மூளையை வந்து 95% நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரொம்ப கம்மியான சதவீதம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் அன்லாக் பண்ணால் உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியும். கடைசியாக ஒரு 5 டிப்ஸ் மட்டும்தான் இந்த சப்கான்ஷியஸ் பவரை பற்றி. ஃபஸ்ட்டு விஷயம், கிவ் பெர்மிஷன் டு யுவர் செல்ஃப். என்னால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே முதல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லாம் உடச்சிரிங்க. ஃபஸ்ட்டு உங்களால் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து பண்ண ஆரம்பித்தா தான் அடுத்தடுத்து உங்களால் புது விஷயங்களை கற்றுக்க முடியும். இல்லைனா இதே எனக்கு ஓகே, இதான் எனஃப், இதான் எனக்கு சேஃப் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு புது விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. செகண்ட் விஷயம், டோன்ட் அலோ அதர்ஸ் ஃபியர்ஸ் டு கேஸ்ட் ஷேடோஸ் ஆஃப் டவுட். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஸோ மெனி ஆன்சர்ஸ் யூ ஹேவ். பட் நான் இப்போ இருக்கிறது யாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பட் மேபி மற்றவங்க வந்து வேறு அது மாதிரி ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மேபி அது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஷேடோ ஆஃப் கேஸ்ட் ஆஃப் ஷேடோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிவிடும். அது இல்லாமல் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி அது குறைச்சிரும். ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்டு விஷயம் வந்து ட்ரை டு பி இன் பாசிட்டிவ் என்வரன்மெண்ட். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். என்னால் முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப எல்லோரும் உன்னால் முடியும்டா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தோடு இருங்க. உன்னால் எதுவே முடியாது, நீ முட்டாள் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தை விலகி வந்துடுங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம். ஃபோர்த் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ட்ரை டு யூஸ் ஐ வில். என்னால் முடியும், நான் பண்ணி முடிச்சிட்ருக்கேன், நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் பண்ண முடியும், மேபி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ண முடியும்னா முடியும், பண்ண முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. ஃபோர்த்து விஷயம், கிரியேட் அ விஷன் ஸ்பேஸ். விஷன் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷனாக ஒரு 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 ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒய்ஃப் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச லைஃப் இருக்கலாம், எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். அதை நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விஷயங்களை நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மூளை அதை சார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த நான் சொன்ன ட்ரூ டிசைர், ட்ரீம், அப்புறம் லைஃப் கோல்ஸ் 3 ஒரே நேர்கோட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிரெயின். If your brain can handle these 3 important things in a straight line, then you will be definitely a successful person அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்.
அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஐடென்டிஃபை யுவர் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் டெய்லி கரெக்டான டைம் காலேஜ் போக முடியல, நான் டெய்லி லேட்டாக தான் போகிறேன் அப்படின்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு நான் பார்த்தேன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் தான். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுவேன், வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன். இது மாதிரி என்னை ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களை ரெசிஸ்ட் பண்ணுற விஷயம் ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளியே வர விரும்புகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங்லேருந்து நீங்கள் வெளியே வர விரும்புகிறீங்கன்னா, அதுலேருந்து வெளியே வரடாமல் உங்களை ரெசிஸ்ட் பண்ணுற விஷயம் எது அப்படிங்கிறத யோசிங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹேவ் அ மாஸ்டர் பிளான் ஃபார் யுவர் லைஃப். அந்த விஷயத்தை எப்படி உடச்சிடலாம், அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி உடச்சிருந்துட்டு உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு பெரிய பர்சனாக வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு தோணுன முக்கியமான விஷயம் என்னென்னா, டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட், ட்ரை டு பி ஹங்க்ரி. ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேணாம். எனக்கு இன்னும் வேணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட ஒவ்வொரு சின்ன விஷயங்களாக தெரிய நீங்கள் இன்னும் அதில் மாஸ்டர் ஆகிட்டே போவீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வந்து நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இது உங்களோட ரியல் லைஃப்பில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரிலீஸ் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம். எதோடையும் அட்டாச்சாக இருக்கவே இருக்காதீங்க. ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அந்த ரெசிஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுடைய எவ்ரி தாட்ஸ், எமோஷன்ஸ், இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நல்ல வழியில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறது என்னுடைய விஷ். இந்த 15 நிமிஷம் நான் வந்து என்னோடய மனசில் தோணுனதை பேசியிருக்கேன். மேபி இது ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து வேறுபடி ஆகலாம். இன்கேஸ் நான் ஏதாவது சொன்ன விஷயங்களை சைக்காலஜிக்கலி இன்கேஸ் தப்பு இருந்தால், நான் ரெஃபர் பண்ண விஷயங்களை சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபியூஸ் டியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை.